அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல வந்து நிறைய பதிவுகள் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். பொதுவாக இந்த மே மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வேலை, பணம், அவங்க குடும்பம், அவங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி, அவங்களுடைய உறவு முறைகள், கல்வி, ஆரோக்கியம், இதை பற்றிலாம் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு எந்தெந்த மாதிரியான மாறுபாடுகள் நடக்க போகிறது, எல்லாம் நல்லது எப்படி நடக்கும், நம்ம கவனமாக இருக்க வேண்டிய நல்லது அப்படின்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எண்ணங்களை இந்த கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம எப்போவுமே தொடர்பில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியன் இந்த மாதம் பாதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு வந்துடுறார். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்காரு, அங்கேயே ராகுவோட சேர்ந்துருக்காரு. இந்த மே மாதம்தான் ராகுகேது பயிற்சி ஆக போது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பயிற்சி ஆகிறாரு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சனி பகவான் வேற உங்களுக்கு 11வது இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அவர் சகாய சனியாக இருக்கார். அதனால் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவராக சனி பகவானும் இருக்கார். பொதுவாக ரிஷப ராசி, ரிஷப லக்னங்கள் உள்ளவங்களுக்கு சனி பகவான் யோகக்காரகன், எப்பவும் கெடுதல் செய்ய மாட்டார். நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு கூடுதலாக செய்வார். அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு பார்க்குறாரு, லாபஸ்தானத்திலேருந்து பார்க்குறார். இதனால என்னன்னா, சனி பகவான் உழைப்புக்கு அதிபதி இல்லையா, அதனால இந்த மாதம் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அரசாங்கத்திலேயோ தனியார் நிறுவனங்கள்லையோ வேலை பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு, இல்லாட்டினா கூட இருக்கிறவங்கள, கூட வேலை பார்க்குறவங்களோட உதவி கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் இந்த மாதம். நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய பிரான்ச் ஆரம்பிக்க, இல்லாட்டினா உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு, இல்லை நீங்கள் ஏற்கனவே ஷாப் மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா அதில் புதுசாக ஒரு சில ஐட்டங்கள் சேர்க்குறது, அது மாதிரி வெளிநாட்டில் உள்ள பங்கு, அதில் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் நிறையா உங்களுக்கு கிடைக்கப்படும். இந்த வருஷம் இந்த மாதம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே இது மாதிரி நிறையா முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் நிறைய நடக்கப்படும். பணவரவு பொறுத்தவரை சாதாரணமாக இருக்கும். ஆனால் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். நீங்கள் வீட்டை சரி பண்ணுறது, வீட்டில் எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணுறது, இல்லை வீட்டில் போன சரி பார்த்து வெள்ளை அடிக்கிறது, பழைய கடன்களை அடைக்கிறது, இது மாதிரியான செலவினங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்து, குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய செலவினங்களை கரெக்டாக பிளான் பண்ணி இதுக்குள்ளே பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் நிர்வாகம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. இல்லாட்டினா கடை வாங்க வேண்டி வந்துடும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வர்றது செலவுகளை சேமித்து கட்டுப்படுத்துறதுக்கு அது உதவியாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம், மன போராட்டங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம பதில் சொல்றது சாத்தியம் இல்லாதது. அதே நேரத்தில் அவங்களுக்கு சாதகமான பதிலை கொடுத்து சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி. அது மாதிரி சமாளிச்சுக்கலாம். கல்யாணம் ஆனவங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். ஆனால் அதை நல்லா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். கவலைப்பட வேண்டிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. திருமணம் ஆகாமல் சிங்கிளாக நீங்கள் இருந்தீங்கன்னா மே மாதம் உங்களுக்கான திருமண முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் லவ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அவங்க குடும்பத்தினரை நீங்கள் சந்தித்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு நல்ல எல்லாத்தையும் பகுத்து அறிஞ்சிக்கக்கூடிய அறிவு இருக்கும். விரிவான நினைவாற்றல் இருக்கும். நல்ல நினைவாற்றல் இருக்கும். மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பரீட்சையில் எல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு உண்டு. உயர்கல்வி, வெளிநாடு படிப்புக்காக முயற்சி பண்ணுறது, அவங்களுக்கெல்லாம் இந்த டைம் ரொம்ப சாதகமாக இருக்கு. உடம்பு நமக்கு சோர்வு, இந்த கவனக்குறைவு, இதனால சின்ன சின்ன இடைஞ்சல் ஏற்படலாம்.
அதனால வந்து எதெல்லாம் நம்ம செய்யலாம், அந்த உடல் சோர்வுனா அதிக வேலை இல்லாமல் நம்மளோட இடைஞ்சல் எதுவும் ஏற்படுத்திடாமல் அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். பரீட்சைக்கு இடைஞ்சல் ஏற்படுத்திடாமல் எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்கள் இந்த ரிஷபராசியில் உள்ளவங்களுக்கு சின்ன கவலை ஏற்படலாம். குறிப்பாக வந்து மூட்டு வலி, தலைவலி, கண்ணில் வந்து ஒரே பிரச்சனைகள், கண் எரிச்சல் அந்த மாதிரி எல்லாம் வந்து வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. டைம் தப்பாமல் சாப்பிடுங்க, நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்க, நல்லா தூங்க வேண்டிய நேரத்தில் நல்லா ஒரு நேரத்தில் நல்லா தூங்குங்க. அப்போ வந்து இந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைஞ்சிரும். மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருந்த மனசுல கவலை ஏதாச்சும் நெய்ன்னு இருந்துச்சுன்னா நல்லா பாட்டு கேளுங்க, நல்லா ஓய்வெடுங்க, இல்லாட்டினா தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணுறது நல்லது. சனிக்கிழமையில நவக்கிரக ஹோமம் பண்ணலாம். அதனால நவக்கிரகம் பண்ணால் இல்லாதவங்களுக்கு அன்னம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் சனி பகவானுடைய கடுமையிலேருந்து குறைஞ்சி அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மே மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் நடந்தோம்னா 2ஆம் தேதி, 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 19ஆம் தேதி, 27ஆம் தேதி. இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக இருக்குது. அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை கலர், வெள்ளை கலர், பிங்க் கலர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக இருக்குது. அதிர்ஷ்ட எண்கள்னா 2, 6, 8. 2ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் இதெல்லாம் அதிர்ஷ்ட எண்களாக இருக்குது. பொதுவாக இந்த மாதத்துல வந்து வேலையை பொறுத்தளவில் உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். ஆனால் வந்து உங்கள் மேலே வச்ச நம்பிக்கைக்கு எந்த பாதகமும் வராது. பணத்தை பொறுத்தளவில் வரவு செலவு 2க்கு சமமாக இருக்கும். அதனால் திட்டமிட்டு செலவு பண்ணிங்கன்னா கடன் வாங்குறதுன்னு தப்பிச்சுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தளவில் உங்கள்கிட்ட இந்த எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கும். நீங்கள் அவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. திருமணத்தை பொறுத்தளவில் அமைதியான அணுகுமுறை வேணும். கொஞ்சம் டைம் ஆகும், அடுத்த மாதம்லாம் சரியாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் நல்ல ஒழுங்கான வாழ்க்கை இருக்கணும். நம்ம நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்து தூங்கி அது மாதிரி பண்ணிங்கனாலே ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பொதுவாக இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல சவால்கள், நல்ல திடீர்னு நமக்கு நல்ல உற்சாகமாக இருக்கிறது, அதே இந்த சவால்களும் வர்றது 2மே கிடைக்கும். முதல்ல வந்து ஒரு நல்ல எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணிக்கணும். நிதானம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தெய்வ நம்பிக்கையும் இருந்ததுன்னா இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நன்மையாக நடக்கும். பல விஷயங்களில் வந்து உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதுக்கு பதிலளிக்க பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.